ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நேற்று மை பிளட் இஎஸ்எம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மிஸ்டர் பழனியப்பன், தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென்ட் கன்வென்ஷனோட மாஜி தலைவர் மிஸ்டர் பழனியப்பன் என்னைய பற்றி வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவர் பழனியப்பன் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். சாப் வணக்கம் சாப், பழனியப்பன் சாப். நேற்று நீங்கள் வந்து போட்ட வீடியோவில் என்னைய பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. இஎஸ்எம் தம்பிஸ் பேர் தரலன்னு சொல்லியிருந்தீங்க. பேர் தரலன்னா என் சேனல்லே இருக்குது சாப், நீங்கள் சேனலில் போய் பார்த்துருக்கலாமே. தெரியல உங்களுக்கு? சரி, ஓகே, உங்களுக்கு பேர் தரல, நான் சொல்லிடுறேன். என் பேர் ஹவுல்தார் மாணிக்கம். என்ன சாப், திரும்பவும் சொல்கிறேன், என் பேர் ஹவுல்தார் மாணிக்கம். இனிமேல் சொல்கிறீங்கன்னா பேரோட சொல்லுங்கள், சரியா சாப்? ஓகே சாப், நீங்கள் பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சார், நான் வீட்டிலலாம் தூங்கல சார். நான் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மதுரையில். அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரியா சார்? புரிஞ்சிச்சாப்பா? ரெண்டு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏன்னா நீங்கள் தான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் தர மாட்டீங்க, நான் கண்டிப்பாக தருவேன் சார். ஓகே சார். என்னமோ நீங்கள் ஏதோ சொல்லியிருந்தீங்க, ஏதோ டிஆர்பிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. டிஆர்பியோட மீனிங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சார். டிஆர்பிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு, அதாவது சன் டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி மீடியாவுக்கு தான். யூடியூப்லாம் டிஆர்பி கிடையாது சார். யூடியூப்க்கு என்னன்னு சொல்லி நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க, சரியா சார்? 6 வருஷமா எந்த யூடியூப் நீங்க போடல. திடீர்னு அவர் கஜேந்தர் வெளியே போட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த சேனலை திரும்ப எடுத்துட்டு வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. சரி, நீங்க போட்டுக்கோங்க, நீங்க டிஆர்பிக்காக பண்ணிக்கோங்க, எதனாலும் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு டிஆர்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார், சரியா? இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ல காட்டுறேன், அவர் சேனல் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என் சேனல் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பழனியப்பன் சாப்பிட்டு அதெல்லாம் பார்க்க தெரியுமான்னு தெரியாது, அதனால நான் காட்டுறேன். இது ஒன்லி ஃபார் அவருக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் கிடையாது. சாப், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். நான் அதை ஸ்க்ரீனில் போடுறேன். உங்கள் சேனலோட வியூஸ் எவ்வளோ போயிருக்கு டோட்டலாகவே, என் சேனலோட வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரியா? உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் தெரியும், என் சேனல் எதுவும் தெரியும், சரியா? இது போட்டி கிடையாது சார். நீங்க கேட்டதுக்கான பதில் ஏதோ உங்க பேரை போட்டதாலதான், தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென்ட் கன்வென்ஷன் பேர் எடுத்ததாலதான் எனக்கு வியூஸ் போதும் இல்ல. நான் எப்ப இருந்து சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், என்னோட வியூஸ்க்கு தெரியும். டோட்டலாவே 66 வீடியோஸ் தான் நீங்க போட்டிருக்கீங்க. அதுவும் முழுக்க யூனிக் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, சரியா? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியும், சரியா? தெரியாத மக்களுக்கு சும்மா இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் 800 வீடியோஸ்க்கு நெருக்கி போட்டிருக்கேன், ஃபுல்லா எக்ஸர்வீஸ்மென்ட் வெல்ஃபேர் வீடியோ. எனக்கும் உங்களுக்கு ஒன்று வாக்கியா வரப்பா கிடையாது. நீங்க ஜென்டில்மேன், நீங்க யார் இதை பத்தி கேட்கறதுக்கு? யூனிக் எக்ஸ்போர்ட் வெளியே கொண்டு வந்தது நானும் 100 தடவை சொல்லிட்டேன். உங்க காதுக்கு இது எட்டலையா சார்? யூனிக் எக்ஸ்போர்ட் ஸ்கேம் நான் தான் வெளியே கொண்டு வந்தது, சரியா சார்? நீங்க ஒன்றும் வெளியே கொண்டு வரல. சும்மா மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை ஃபுல்லா கூப்பிட்டு வாங்க வாங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹெல்ப் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன சொன்னீங்க? ஜென்டில்மேன், எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாமா சார்? எனக்கு யாருக்கும் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் நீங்க ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, சரியா? நீங்க தான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கேட்டா நான் 20 வருஷமா 15 வருஷம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. எனக்கு யாருக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்க மேல இருக்க அலிகன்ஸை நீங்க தான் சொன்னீங்கல்ல, எனக்கு அவ்வளவு பெரிய கேலிபர் இருக்கு, அந்த கேலிபரை பார்க்கணும்னு இந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு, சார் உங்களை பத்தி பழனியப்பன் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த கேலிபரை பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஆர்டி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்தீங்க. நானும் பேப்பர், பேனா, நோட்டு இதெல்லாம் எடுத்து முதல் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கீங்க எழுதலான்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் பேப்பர் பிளாங்காவே இருக்கு சார். கேட்ட கொஸ்டினுக்கு ஒண்ணுக்கு கூட நீங்க ஆன்சர் சொல்லல. அவ்வளவுதான் கேலிபரா சார்? உங்களோட கேலிபர் அவ்வளவுதானா? சரி சார், ஓகே, தேங்க்ஸ். உங்க கேலிபர் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்ட மக்களை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், அடுத்து நீங்க ஏதோ லோக்கல் டிஸ்சார்ஜ், அதுக்கு அடுத்து ஏதோ சொன்னாங்க சார், தெரியல எனக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார். லோக்கல் டிஸ்சார்ஜ் சார்? ஓகே ஓகே, அது புரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி சார், ஓகே, பரவாயில்ல, அதை பத்தி பேச வேணாம். ஏன்னா தனி உரிமை பிரச்சனை அப்படின்றீங்க, என்னமோ ஆயிட்டு போகுது சார். அடுத்து நீங்க ஏதோ கேட்டீங்களே லாயர், எங்க லாயர் சார்? அது என்னோட லாயர் கிடையாது, நான் எந்த லாயரையும் வைக்கல. இந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்க லாயர் கொடுக்குற அப்டேட்டை தான் என் யூடியூப் சேனல்ல போட்டேனே தவிர, அவர் நான் நியமிச்ச ஆள் கிடையாது. என் அக்கௌண்ட்ல யாரும் காசு போடல. அவர் ஒரு அட்வொகேட், அவருக்கு அட்வொகேட், அவங்களோட வக்கீல் யார் இருக்காங்களோ, அவரை விருப்பப்பட்டு போறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. அதாவது 15,000 கொடுத்தா என்ன, 15 கோடி கொடுத்தா என்ன, கொடுக்குறவங்களாச்சும் வாங்கலாச்சு. நான் அந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சீனரியை தான் நான் வெளியே விட்டேனே தவிர, நான் என்னைக்குமே இந்த வக்கீல்கிட்ட போங்க, இவங்க இவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி 2500 ரூபாய் மாதிரி நான் போட சொல்லல சார். அவர் எவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்பட்டா போலான்னு சொல்லி என் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். டிஸ்க்ளைமர்ல இருந்து நான் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வக்கீல் உங்களோட முடிவு, என்னோட முடிவு கிடையாது. நான் இந்த வக்கீல்கிட்ட தான் போங்கன்னு சொல்லவே இல்லை.
அவங்க விருப்பப்பட்டு அவர் வேலை செஞ்சது பிடிச்சுன்னு சொல்லி போனாங்க, இப்ப பிடிக்கலன்னு சொல்லி வராங்க. அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சார்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்களை மாதிரி நான் ஏன் அக்கௌண்ட்ல அந்த வக்கீல் ஃபீஸை வாங்கி ஏன் அக்கௌண்ட்ல இருந்து நான் மாத்தி உள்ள சார்? அந்த மாதிரி நான் பண்ணவும் மாட்டேன், எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுச்சா சார்? நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஓகே. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா மீடியேட்டர் எதுக்குன்னு. சார் நான் என்ன சார் மீடியேட்டர் பண்ணேன்? நீங்க தான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, சரியா, யூடபிள்யூ இருக்காங்க ஈரோட்ல, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க சார். நீங்க ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வேர்ட் யூஸ் பண்றீங்களா? என்ன வேர்டு சார்? ஆர்கனைசர். சார் ஆர்கனைசர் இந்த பட்டம் உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? தெரியலையா சார் எங்களுக்கு? ஏன்னா போலீஸ் என்னைக்குமே இவங்களை கூட்டிட்டு வாங்க அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு லீகல் டாக்குமெண்ட் கொடுத்தா நீங்க ஏதோ சொன்னீங்களே 24 ஹவர்ஸ்ல காட்டணும்னு. சார் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நீங்க தான் கேஸோட ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி காட்டினா சர்டிபிகேட் காட்டுங்க சார். எந்த எஸ்பி சாப் எந்த டிஎஸ்பி சாப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்லி பழனியப்பன் மூலமா தான் இந்த கேஸ் பதியணும், ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க சார். சும்மா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பொய்யாக்கிக்கிட்டு எந்த காவல்துறையும் நேரடியாக வந்து புகார் கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் புகார் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்க மூலமா தான் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பையை உருவாக்கி நான் தான் இதுல நடுவில் நிக்கிறேன்னு சொல்லி நிக்கிறது தப்பு சார். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க ஏதோ சொன்னீங்க இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர் எங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, உங்களுக்கு தான் பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் டிக்ஷனரி எல்லாம் சொன்னீங்க, சரியா சார்? இன்டர்பிரட்டர் சார், இன்டர்பிரட்டர் பண்றதுக்கு நீங்க யாரு சார்? பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது நார்த் இந்தியன் சைட்ல இருக்க எந்த மக்களாகவும் இருக்கட்டும், எக்ஸ் ஆர்மியா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், அவங்க போலீஸ் ஸ்டேஷனை தேடி வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல எக்ஸ் ஆர்மிக்கு நிறைய பேர் ஜாப் கொடுத்து வச்சிருக்காங்க சார். தெரியாதா அவங்களுக்கு? தமிழ்நாடு போலீஸ்ல எக்ஸ் ஆர்மி நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க பாத்துக்கிறாங்க சார். அங்க கேஸ் நடத்துற இன்சார்ஜ் வந்து அவங்க இந்த கேஸ் சம்பந்தமா ஆர்மிக்காரவங்க நார்த் இந்தியன் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி அவங்க ஹையர் அபிஷியல்ல பேசி அவங்க ஒரு ஹிந்தி தெரிஞ்ச நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒரு எக்ஸ் ஆர்மியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு போறாங்க சார். நீங்க ஏன் சார் அதுல இன்வால்வ் ஆறீங்க? அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? இன்டர்பிரட்டர். எங்களுக்குலாம் மீனிங் தெரியாத மாதிரி, சரியா சார்? நீங்க அதுல ஆதாயம் தேடணும்னு சொல்லி நடுவில் வந்து நீங்க விளையாண்டுக்கிட்டு எங்களை சொல்றீங்க. நாங்க எந்த இன்டர்பிரட்டர் பண்ணல சார், சரியா? நீங்க தான் பண்றீங்க. ஏன்னா அவங்க எங்கிட்டாவது பணம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. சரி ஓகே, ஃபைனலா நீங்க ஒரு விஷயம் கிளியரா சொல்லிட்டீங்க, நான் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸர்சைஸ் வச்சு பிசினஸ் தான் பண்றேன் அப்படின்னு. அது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஃபுல். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எக்ஸர்சைஸ் வச்சு என்னதான் பண்றேன்னு சொன்னீங்க? பிசினஸ். அது நான் சொல்லலாம் சார், நீங்க தான் சொன்னீங்க, சரியா? நாங்க சொன்னது சர்வீஸ் பண்றீங்களா பிசினஸ் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு நீங்க சொல்லிருக்கலாம் நான் சர்வீஸ் தான் பண்றேன்னு. நீங்க தான் சொன்னீங்க சர்வீஸ் பிசினஸ் இல்லாம பண்ணவே முடியாது. ரொம்ப நல்ல வேர்டு சார். சர்வீஸ்னா என்ன தெரியுமா சார்? நீங்க உங்ககிட்ட தேடி வரவங்களுக்கு சரியான வழிமுறை, சரியான கைடன்ஸ், கூட போய் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க கிட்ட அவங்களா விருப்பப்பட்டு ஏதாவது காசு கொடுத்தா நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் வாங்கக்கூடாது, கொடுத்தா வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் தான் சார் சர்வீஸ். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுக்கு பேர் தான் சர்வீஸ். எனக்கே நீங்க பரிபாஷை சொல்லி தரீங்களா சார் சர்வீஸ்னா என்னன்னு? நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார், சரியா? நீங்க என்னமோ 18 வருஷமா பண்ணிட்டு 18 வருஷம் இதான் பண்ணிட்டு இருந்தீங்களா சார் நீங்க? நான் கடந்த பென்ஷன் வந்ததுல இருந்து 5 வருஷமா நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியலன்னா என் குரூப் இருக்கு, என் குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்க, என் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, வந்து கேட்டுக்கோங்க, சரியா சார்? இல்லைன்னா என் குரூப் கமெண்ட் செக்ஷன்ல உள்ள போய் பாத்துக்கோங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு சர்வீஸ் பண்றேன்னு பண்றது ஃபுல்லா பிசினஸ் தான் நீங்க பண்ணிட்டு அதை சொன்னா உங்களுக்கு குத்துதா சார்? என்னன்னு தெரியல சார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து என்னைக்குமே வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் மரியாதை காலமா எந்த விதமும் பேசுனது இல்லை. நீங்க செஞ்சதுக்கு, நீங்க பண்ணுனதுக்கு, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துருங்க. நீங்க அது கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்களே சார், நீங்களும் அந்த கம்பெனி ஏதோ டைப் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த கம்பெனி பேர் தானே சார் கேட்டேன். அந்த கம்பெனி பேர் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. நாங்க அந்த மொபைல் நம்பரை ட்ரூ காலர்ல போட்டா அது ஒரு பேர் வருது சார். உங்க பேரை இழுக்க வேணாம் நான் நினைக்கிறேன், சரியா? நீங்க இழுக்க வச்சிடாதீங்க. நீங்க அந்த கம்பெனிக்கு எப்படி வாட்ஸ்அப் அனுப்பணுமா, அந்த கம்பெனி அவங்களுக்கு பணம் போட்டு விடுவாங்களாம், அவங்க உங்களுக்கு போட்டு விடுவாங்களாம். இது எதுக்கு சார்? டைரக்டா போன் பிடிச்சி உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே, அவங்ககிட்டே சொல்லிட வேண்டியதானே? அம்மா டைரக்டா நீங்க பணம் போட்டு விட்டுருமான்னு சொல்லிட வேண்டியதானே? அது செய்ய மாட்டேன்றீங்க. என்னன்னு புரியல சார். ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே பித்தலாட்டமா இருக்கு, பொய்யா இருக்கு. அந்த கம்பெனி பேரை சொல்லுங்க சார், அந்த கம்பெனி விசிட்டிங் கார்டை சொல்லுங்க சார். ஏன்னா கம்பெனின்னு சொல்லுது நான் சொல்லல சார், நீங்க தான் சொன்னீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்காக 2500 ரூபா ஒரு கம்பெனி கூட நான் டைப் பண்ணிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன், நாங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த கான்ட்ராக்டை காட்டுங்கன்னு சொன்னா காட்ட மாட்டேன்றீங்க. சரி எந்த கம்பெனின்னு சொன்னா பண்ண மாட்டீங்க. அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படி என்ன சார் கம்பெனி தமிழ்நாட்டுல? பஜாஜ் பைனான்ஸா?
இல்ல கோட்டக் மஹேந்திராவா? தெரியல சார், எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா உங்ககிட்ட ஒரே ஜென்டில்மேன், எனக்கு கிளாஸ் எடுக்காத, எனக்கு லெக்சர் எடுக்காத, நல்ல பேச்சு சார். கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க கேட்டீங்க, என்கிட்ட என் பேர் என்னன்னு கேட்டீங்க, சொல்லிட்டேன். எங்க வேலை பார்க்கறேன்னு கேட்டா சொல்லிட்டேன். இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதானா சார்? ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க? குத்துதா சார்? தெரியல சார் எனக்கு. பை சான்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது, அதனாலதான் சொல்றீங்க. ஆர்டிஐ கொஸ்டின் கேட்டேன் மட்டுமே தெரியுது தவிர அந்த ஆர்டிஐ கொஸ்டின்குள்ள என்னென்ன கேட்டேன்னு உங்களுக்கு தெரியலையா சார்? புரியல. சரி, நீங்க ஏதோ ஒன்று கேட்டீங்க, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்க சார். எனக்கு வந்த தகவல் படி நான் இப்ப ஸ்கிரீன்ல போடுறேன். அது ஏதோ கேட்டீங்களா, ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர் ஏதோ சொன்னீங்களே, 24 ஹவர்ஸ்ல போய் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தீங்களா சார்? சார் உங்க பேர் நான் இதுல போடுறேன் சார், 24 ஹவர்ஸ்ல போய் நிக்கிறேன் சார். உங்ககிட்ட அங்க இருந்து ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து நீங்க போட்டு விடணும் சார். சார் என்ன எடுக்கணும்? செல்ஃபி. ஏன் இந்த மாதிரி பதிஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணும். சவுத் சென்னை ரிஜிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க சர்டிபிகேட். இந்த சங்கத்துல யார் இப்ப பிரசிடென்ட், யார் இப்ப செயலாளர் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் இருக்கு சார், டிஜிட்டல் சிக்னேச்சரோட இருக்கு சார். சரியா, பாத்துக்கோங்க. இதை நீங்க போய் அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டு அதை அப்படியே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து போட்டுருங்க சார். சரியா, நீங்க கேள்வி கேட்டதா நீங்க எப்பவுமே வீடியோ எடுத்து போடுவீங்கல்ல, அது மாதிரி ஒரு வீடியோ கூட எடுத்து போடுங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு நாங்களும் தான் பாக்குறோம். சரியா, 24 ஹவர்ஸ்ல சொன்னீங்களா சார்? நீங்க பொறுமையா பண்ணுங்க சார், எப்ப போனாலும் போய் பொறுமையா பண்ணிட்டு வாங்க சார். அடுத்து வந்து ஏதோ மாநாடு போட்டீங்கல்ல, அப்ப பேர் ஏதோ மாத்துனீங்கன்னு ஒரு இமேஜ் வந்தது சார். எனக்கு தெரியல சார், அது இங்கிலீஷ்ல எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியாது. நாங்களாம் அன்பட் பட்டுவாரி, நாங்களாம் அப்படிதான் சார். சார் அந்த இமேஜ் நான் போடுறேன், அது ஏதோ கன்வென்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஏதோ இருக்கு சார். அப்படியா? தெரியலையே சார். ஏன் சார் பேர் மாத்துனீங்க? காரணம் என்ன சார்? ஏதோ உள்குத்தா சார், இல்ல வெளிக்குத்தா? தெரியலையே சார். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லுங்க சார். பேரை ஏன் மாத்துறீங்க, அதுக்கான காரணம் என்ன? நீங்க தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்களே, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் சொல்லுவீங்களே. அப்ப இது கன்வென்ஷன் ஆஃப் தமிழ்நாடு யாரு சார்? தெரியலையே. ஆனா போட்டோஸ் உங்க போட்டோ தான் சார் இருக்கு. அப்படியா? பேரை மாத்திட்டீங்களா? தெரியலையே சார். தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார் அடுத்த வீடியோல. பேரை மாத்துறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஏதோ பயமா சார்? என்ன எதுன்னு தெரியலையே சார். சரி, பாக்க அடுத்த வீடியோல நான் கேட்கிறேன் என்ன நீங்க ரிப்ளை பண்றீங்கன்னு. சார் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வரலன்னா அடுத்த வீடியோல சொல்லுங்க சார். வித் பதிலோட நான் கண்டிப்பா சொல்லுவேன் சார். சரியா சார்? வேற ஏதாவது இருக்கா சார்? வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல 100% நான் பதில் சொல்லுவேன் சார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க இப்ப வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை சார். ஏன் சங்கத்தோட அக்கௌண்ட் இருக்கும் போது உங்களோட தனிப்பட்ட அக்கௌண்ட்ல வாங்குனீங்க? பிசினஸ்க்காக சார் சொல்லிருங்க ஓப்பனா. சரி, ஓகே. எவ்வளவு பணம் வாங்குனீங்க? சொல்ல தெரியல. சரி, ஓகே. என்ன சார் செலவழிச்சீங்க? சொல்ல தெரியல. ஓகே சார். ஏதோ கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்க, அந்த கம்பெனி பேரு, அந்த ஓனரோட விசிட்டிங் கார்டு, இல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நான் கேட்கல சார். இந்த ஆருத்ரா, இந்த நிறைய இருக்குல்ல கம்பெனி, அதுல முன்னாள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் அவங்க எல்லாருக்கும் உங்க நம்பர் கொடுத்துறேன் சார். அந்த கம்பெனி கூட டைப் பண்ணி அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருங்க. 2500 ரூபாய் எவ்வளவு கேட்கறாங்களோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க சார். நீங்க தான் எல்லாருக்கும் உதவி பண்ற ஆளாச்சு, 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, செய்யுங்க சார். அதை மட்டும் செஞ்சிருங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது இருந்தா நீங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா கேளுங்க சார். 100% ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க கொஸ்டின் கேளுங்க, அந்த கொஸ்டின் 100% உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் சொல்லுவேன். ஆன்சர் சொல்லாமலாம் விடவே மாட்டேன். சரியா சார்? வேற ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போட்ட கமெண்ட்டுக்கு நான் அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணுங்க சார். வித்தின் 1 மினிட்ல நான் ரிப்ளை பண்ணிடுறேன். நான் யோசிக்கலாம் மாட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்க போட்ட வீடியோக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? நான் உங்களுக்காக ஒரு ஒயிட் பேப்பர்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு சார். நீங்க ஏதோ ஆர்டிஐ கேள்விக்கு தான் பதில் சொல்ல போறீங்க, பழனி பிரசாத் வந்து ரொம்ப நல்லவர், அதனால கண்டிப்பா பதில் சொல்லிடுவாருன்னு எதிர்பார்த்து இருந்தேன் சார். கடைசி வரைக்கும் அந்த பதில் மட்டும் வரல சார். அது ஏன் தான் தெரியல சார். என்ன பிரச்சனை? வேற ஏதாவது பிரச்சனையா சார்? வேற ஏதாவது டென்ஷனா சார்? சார் டென்ஷன் எதுவாக இருந்தாலும் என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு சார். ஏதோ சொன்னீங்களே டிஆர்பிக்காக 2-3 தடவை கால் பண்ணேன்னு. அப்ப 6 மாசம் முன்னாடி ஏன் கால் பண்ணேன்னா, நான் சொல்லி தான் செல்லம் சார் உங்ககிட்ட வந்தாரு. செல்லம் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் இந்த மாதிரி போறேன்ப்பா சார். நான் அப்ப என்ன சொன்னேன், சார் போங்க, அவர் ஈரோட்ல தான் இருக்காரு, அதனால அவர் ஏதாவது நல்லது பண்ணி தருவாரு அப்படின்னு. எப்ப நீங்க உங்களோட ட்ராக்கை மாத்தி லீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி லீடர்ஸ் தான் எல்லாமே சொல்லி போய் அதுக்கடுத்து ஏன் அக்கௌண்ட்ல போடுங்கன்னு சொன்னீங்களோ, அப்பவே உண்மையான முகம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். சேவை பண்றீங்கன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதற்கு பெயர் தான் சேவை.
அது நீங்க இல்ல. கேட்டா பிசினஸ் இல்லாம சேவை பண்ண முடியாது சார். அப்ப பிசினஸ் இல்லாம சேவை பண்ணிட்டு இருக்கவங்க நீங்க கொச்சப்படுத்துறீங்களா சார்? எதுக்கு எடுத்தாலும் நீங்க உங்க வார்த்தையில என்னன்னு தெரியல, செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்றீங்க. நீங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே சார்? நீங்க தான் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சிஎம் சார் டைரக்டா பாக்குறீங்க. முன்னாள் அமைச்சரை நீங்க டைரக்டா பார்த்துட்டு இருக்கீங்க, முன்னாள் படை வீரர் அமைச்சரை சார். அவங்ககிட்ட சொல்லி எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே சார்? அதெல்லாம் பண்ண முடியல. அப்புறம் என்னமோ சொன்னீங்களா, புனர்ஜென்மம் புனர்ஜென்மம், அந்த ப்ராஜெக்டை நீங்க செய்யவே மாட்டேன்றீங்க. கேட்டா இன் ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு. சார் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க செஞ்சதுக்கான கேள்விக்கும் பதில் சொல்றதா என் வேலை. நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீங்க அதுக்கான பதில் சொல்ல போறது இல்ல. திரும்ப திரும்ப இஎஸ்எம் தம்பிஸ் இஎஸ்எம் எடுத்துக்கிட்டு இருங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன், சரியா? நான் வீடியோ போடலாம் விட மாட்டேன். என் பேரை நீங்க எடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். 100 இல்ல 1000% நான் வீடியோ போடுவேன். ஏன்னா நான் நேர்மையா இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் ₹1 வாங்கல. அப்படி வாங்கினா சொல்லுங்க. நீங்க தான் லீடர்ஸ் கிட்ட, செல்வம் சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வரும்போது என்ன சொன்னீங்க, லீடர் கிட்ட அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணா ₹2200 போட்டு அப்பயே நீங்க சொன்னீங்க. அப்பயே செல்வம் சார் உங்ககிட்ட போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இப்பதான் எங்களுக்கு தெரிய வருது. எல்லார்கிட்டையும் நீங்க உதவி பண்ணுங்க, பண்ண வேணாம்னு சொல்ல. வேலை செய்யுங்க, வேலை செய்யாம விடுங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இன்னொருத்தர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள காலை பிடிச்சு இழுக்காதீங்க, சரியா? உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, எங்க வேலையை பார்த்து நாங்க இருக்கோம். ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க, சரியா சார்? என் மொபைல் நம்பர் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்கே இருக்கு சார், வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கு. நம்ம மொபைல் நம்பர் நீங்க வச்சிருக்கீங்க, அது எனக்கும் தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா டைரக்டா நீங்க கால் பண்ணி வாங்க, நான் சொல்றேன்.